அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ மக்களே, இன்றைய ஆன்லைன் ஸ்டோரி ஹபீபிக்கு மைனர் சர்ஜரின்னு தான் போட பார்த்தேன். இருந்தாலும் அது 3 சக்கர நண்பருக்கு மாறிவிட்டது. வெள்ளனையோடைய இன்றைக்கு என்னெல்லாம் வீட்டுக்கு தேவையோ அதெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். இல்லாட்டி ஒரு ஃப்ளோவில் வேலை பேத்திட்டு போகல ஃபோனில் கால் வரும். இன்னைக்கு காலை உணவு வேலையை கடிக்க போகலே முதல் பைட்டிலே முட்டை வந்துருச்சு. முட்டை பெட்டிஸ்ல மக்களே அப்பவே நினைச்சுக்கிட்டேன் இன்றைக்கு நாள் சும்மா நறுக்குன்னு போகுண்டு. அப்படியே ஹபீபியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கிட்டுன்னு கிளம்பிட்டேன். ஆனா அங்க போய் பார்த்தோன்னு தான் தெரியும், தம்பி உங்களோட வேலை பெரிய வேலை, அதுக்கு நீங்க காலங்காத்தாலாம் வந்திக்கணும். இவ்வளவு காலையில வந்த சொட்டி அதெல்லாம் செய்யலாது, நீங்க நாளைக்கு வாங்க. ஓ மை காட், இப்படி சொல்றாரு அப்படின்னு நினைச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டு நடந்ததெல்லாம் வீட்டுல இருக்கிற ஆட்களுக்கு விவரமா விசாரிச்சு சொல்லிட்டு பிளண்டர் மிஸ்டேக் விசாலமா விவரிச்சு சொல்லிட்டு சரி 2 சக்கர நண்பர் கை விட்டுட்டாரு, 3 சக்கர நண்பரை ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணுவோன்னு போனேன். அதுக்கு நான் போன இடம் இது தான், அதோட ஓனர் இவர் தான். ஆள் பார்க்க ஒசரத்துல குறவா இருந்தாலும் வேலையில் கெட்டிக்காரர். 3 சக்கர நண்பர் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணோன்னு அவர் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி கழுவுன்னு கழுவி மீண்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி பார்ட்ஸ் எல்லாம் கழட்டி மீண்டும் அந்த பக்கம் இந்த பக்கம் தூக்கி கழுவுன்னு கழுவி தரும் வரைக்கும் மண்ணை என்ன பண்றது வேற என்ன பண்றது, சும்மா நிக்க வேண்டியதான். அகல் நேரம் 12:30 மணிக்கு மாதிரி இங்க வந்தேன். இங்க வந்ததுல இருந்து வேற எங்க போக முடியாது. பேஷண்ட்டை ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிலீஸ் பண்ணிட்டு தான் போகணும், அதாவது டிக்கெட் வெட்டி எடுத்துட்டு தான் போகணும். அது வரைக்கும் குறுக்கால மறுக்கால நடந்து காலங்கையே சொஞ்சிட்டு வேண்டியதான். நம்ம 3 சக்கர நண்பரை கழிய முடிஞ்சு அவருக்கு புதுசா இருது ஆயில் மாத்துறது, கேபிள கிரீஸ் பண்றது, ஆயில் ஃபில்டர் மாத்துறது, இன்னும் மேகப்பட்ட சமாச்சாரங்களை சமாளிச்சு முடிச்சு எல்லாத்தையும் முற்றுமுழுதாக முடிச்சு சக்கபிளாஸ் பண்ணா தான் இங்க இருந்து நகர முடியும். ஆனா மிச்ச நாளைக்கு போற மக்களை நல்ல ஒரு இடத்துல டிக்கியை பாக் பண்ணி நல்ல வாயை பொழுது வாய் பார்த்துட்டு இருந்தேன். ஆனா ஒரு யோசனையுமே இல்லாம ஓப்பன் டிஷர்ட்டா ஓப்பன் ஹார்ட்டா வாய் பார்க்கறதும் ஒரு வாய்ப்பு, வரதட்சணை, வாக்கியம், காவியம், அவுட் ஆஃப் சிலபஸ் ஆகுது. கழுவிட்டு வந்தா சும்மா கமலஹாசன் மாதிரி பேன்ற மாதிரி இருந்தாரு. கன்றாவியா இருந்த வாகனம் என்ன கண்ணு படுற அளவுக்கே மாறிடுச்சு. அங்க இருக்கிறவங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வந்துட்டேன். வீட்டுக்கு போற வழியில ரோட்டு முழுக்க சோட்டி சுவாசம் சடார்னு பாரிசுனான கடை உள்ளுக்கு போந்து அங்க இருந்து சில பல ஐட்டங்கள் ஆட்டைய போட்டு சல்லி கொடுத்தா வாங்கின மக்களே பாருங்க சிரிச்சுக்கிட்டே பாரிசுனான டாட்டா காட்டுறாரு. அங்க இருந்து கிட்டு வீட்டுக்கு வந்து சேர்றதுக்கு ஒரு 5:30-6 மணி ஆயிட்டு. நமக்கு பாரிசுனான முட்டை பெட்டிஸ் மேல தான் கண்ணு பார்க்க சிம்பிளா வீட்டுல செய்யற கறி மாதிரி இருக்கும், ஆனா டேஸ்ட் சூப்பர் ஆகும். எல்லாத்தையும் நன்றா மொத்தி விட்டுட்டு அங்க இருந்து நான் வேற ஒன்னும் செய்யல மக்களே. வீட்டுல இருந்த எல்லாத்தோடையும் வெளியில் நடந்த கதைகளை கலந்துரையாடி விட்டு நேர காலத்துடன் உண்டு விட்டு கால நேரத்துடன் தூங்கி விட்டேன். கிறுக்கு நெறிங்க அண்ணே, நாளைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.